யூரோப் சேனலுக்கு வந்திருக்கும் சகோக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிசி ஜேடிஓ ஜேஇ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ்க்காக பார்த்துட்டு வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிலும் மேக்ஸிமமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ரொம்ப ரிப்பீட்டான கொஷின், இந்த இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ்னு சொல்லி லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கல, இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வீடியோக்கான லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு அது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 50 கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் மீட்டரிங் சிஸ்டம் காசஸ் அ டிக்ரீசஸ் இன் பெர் கேபிட்டா வாட்டர் கன்சம்ஷன். ஸோ மீட்டரிங் சிஸ்டம்னால என்ன நடக்குது அப்படின்னா, பெர் கேபிட்டா வாட்டர் கன்சம்ஷன் வந்து கம்மியாகுது. அதாவது காசு நம்ம வைக்க என்ன ஆகும்னா, தண்ணி வந்து நம்ம பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரெண்டாவது கொஷின், as compared to the geometrical increase method of forecasting population, the arithmetical increase method gives lesser value. ஸோ அரித்மெட்டிக்கல் மெத்தட் மூலியமாகவும் நம்ம பாப்புலேஷனை ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், ஜியாமெட்ரிக்கல் மெத்தட் மூலியமாகவும் நம்ம பாப்புலேஷனை ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அரித்மெட்டிக்கல் மெத்தட் மூலிமா நம்ம பாப்புலேஷன் ஃபோர்காஸ்ட் பண்ண வேல்யூ வந்து பார்க்கும்போது ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடோட அது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, the device which are installed for drawing water from the sources are called intakes அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து ரிவராக இருந்தாலும் சரி, பாண்டாக இருந்தாலும் சரி, லேக்காக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற தண்ணியை நம்ம வெளியில் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் இன்டேக்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்டில் எந்த ஸ்ட்ரேட்டால் தண்ணி இருந்தாலும் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்யூஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து the water bearing strata is called an aquifer. ஸ்லோ சாண்ட் ஃபில்டர், ரேபிட் சாண்ட் ஃபில்டர், ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டர்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. அதில் ஸ்லோ சாண்ட் அண்ட் ரேபிட் சாண்ட் வந்து இம்பார்ட்டண்ட். அதில் பார்க்கும்போது ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் வந்து 99% எஃபிஷியண்ட்டாக இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுது. ஸோ ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் இஸ் எஃபிஷியன்ட் டு ரிமூவ் த பாக்டீரியா ஃப்ரம் தி ரா வாட்டர் டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் 99%. அதான் எஃபிஷியன்சி பர்சன்டேஜை ஞாபகம் வச்சுக்கோங்க. Air binding phenomena in rapid sand filters is occurs due to excessive negative head. ஸோ rapid sand filterல வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பைண்டிங் ஃபினாமினா வந்து நடக்கும். அது எதனால் நடக்குது அப்படின்னா, எக்ஸசிவான நெகட்டிவ் ஹெட் இருக்கிறதுனால தான் நடக்குது. ஸோ இந்த ஃபினாமினானை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைப்பு, அந்த பைப்புக்கான பர்பஸ் ரெண்டுத்தையுமே இதில் நாங்கள் டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் மாதிரி வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான பைப்புக்கு என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் பைப்புக்கு வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபீடிங் தி வாட்டர் ஃப்ரம் தி மெயின் டு த பில்டிங். Second, distribution pipe is used for connecting the storage tank to the various fixtures. இது சப்ளை பைப்புக்கு பார்த்தீங்கன்னா the pipeline between stopcock and storage tank. வாட்டர் மெயினுக்கு pipeline intended for general use. ஸோ ஒவ்வொரு பைப்புக்குமான பர்பஸ், ஒவ்வொரு பைப்புக்குமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது இந்த டேபிளில் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அடுத்ததாக 8th கொஷின் என்னன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் பப்ளிக் வாட்டர் சப்ளை. எந்த வாட்டர் நம்ம அதிகமாக பப்ளிக் வாட்டர் சப்ளைக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, ரிவர் வாட்டர் தான் அதிகமாக நம்ம பப்ளிக் வாட்டர் சப்ளைக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம ட்ரிங்க் பண்ணுற தண்ணியினுடைய பிஹெச்னுடைய வேல்யூ என்னன்னா, குடிக்கிற தண்ணிக்கு பிஹெச் வேல்யூ என்ன ரேஞ்சில் இருக்கணும், 6.5 to 8.5 ரேஞ்சில் இருக்கணும். ஸோ பிஹெச் வேல்யூ ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ஷுட் பி இன் த ரேஞ்ச் ஆஃப் 6.5 to 8.5. இதே நம்ம குடிக்கிற தண்ணியில் அயனும் குளோரைடும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, the permissible limit of iron and chlorides in drinking water are 0.3 milligram per liter and 250 milligram per liter respectively. Iron should be 0.3 milligram per liter and chloride should be in the range of 250 milligram per liter. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது permissible limit value of iron and chloride. Next, the purpose of providing a surge tank in a pipeline carrying water is to protect the pipeline against water hammer. ஸோ பைப்லைனை வந்து வாட்டர் ஹேமர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா சர்ஜ் டேங்கை ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நம்ம 12th கொஷனில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 3 வாட்டர் சாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த வாட்டர் சாம்பிளுக்கு வந்து XYZ அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. எக்ஸனுடைய pHன்னு பார்த்தீங்கன்னா 4.5, ஒய் வாட்டர் சாம்பிளுடைய pH வந்து 5.5, இசட் வாட்டர் சாம்பிளுடைய pH வந்து பார்த்தீங்கன்னா 6.5. இப்போது
ஹவு மெனி டைம்ஸ் எக்ஸ் இஸ் அசிடிக் தான் இசட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் வந்து 4.5, இசட் வந்து 6.5. அப்போ வந்து 2 டைம்ஸ் வந்து மோர் அசிடிக்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா பிஹெச் வேல்யூ வந்து நார்மல் வேல்யூ கிடையாது, அல்காரிதம், அதாவது லாகரிதம் வேல்யூக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ லாகரிதம் வேல்யூ படி பார்க்கும்போது pH of x is acidic than z எத்தனை டைம்ஸ்னா 100 times acidic than z. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். x is 100 times acidic than z. ஸோ வெறும் வேல்யூ வச்சு அது எத்தனை டைம் அசிடிக் அப்படின்றத நீங்கள் வந்து டினோட் பண்ணாதீங்க. இந்த விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா pH வந்து லாகரிதமிக் டேர்ம்ஸில் நம்ம எடுப்போம். அதனால இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. அதே மாதிரி 20 சென்டிமீட்டர் பைப்பில் வந்து வர தண்ணிக்கும் 10 சென்டிமீட்டர்லேருந்து வர பைப்லேருந்து வர தண்ணிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? அப்போ 10 சென்டிமீட்டர் தண்ணி வந்து அதை விட 20 சென்டிமீட்டர் பைப்ல இருந்து வர தண்ணி 2 மடங்கு அதிகமாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. 4 டைம்ஸ் உங்களுக்கு வந்து அதிகமான தண்ணி 20 சென்டிமீட்டர் பைப்ல இருந்து வரும். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்டர் லைக் கண்டிஷன்ஸ் அப்ராக்சிமேட்லி ஹவு மச் மோர் வாட்டர் வில் பி கேரிட் பை அ 20 சென்டிமீட்டர் பைப் அண்ட் கம்பேர்டு டு தட் ஆஃப் கேரிட் பை அ 10 சென்டிமீட்டர் பைப் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 டைம்ஸ். இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கலரை வந்து ஜென்ரலாக பிளாட்டினம் கோபால் ஸ்கேலில் தான் மெஷர் பண்ணுவாங்க. அதுதான் அதனோட யூனிட்டும் கூட. ஸோ த பெர்மிசிபிள் கலர் ஃபார் டொமஸ்டிக் வாட்டர் ஆன் பிளாட்டினம் கோபால் ஸ்கேல் என்னன்னு கேட்டாங்கன்னா 20 ppm. இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த மூமெண்ட் ஆஃப் கொலைடல் பார்ட்டிகல்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ப்ரௌனியன் மூமெண்ட். அதாவது ஒரு 2 பார்ட்டிகல் கொலைட் ஆச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிகல் வந்து ஒன்று சேர்ந்த பிறகு அது கீழே செட்டில் ஆகிறதுக்கு வரும் இல்லைங்களா. இப்போ அந்த கொலைடல் பார்ட்டிகல்னுடைய அந்த மூமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அந்த மூமெண்ட்டுக்கு பேர் வந்து ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரௌனியன் மூமெண்ட் இப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ப்ரௌனியன் மூமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்ததா, த ரேஷியோ ஆஃப் ஈல்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஏ ரேபிட் சாண்ட் ஃபில்டர் டு தட் ஃப்ரம் ஏ ஸ்லோ சாண்ட் ஃபில்டர். இது ரெண்டுத்துக்குமான அந்த ரேஷியோ ஆஃப் ஈல்ட் எவ்வளோ அப்படின்னா 30. To prepare a chlorinated copperas coagulation, the proportion of chlorine and copperas is 1:2. ஸோ வந்து நம்ம குளோரினேட்டட் காப்பரஸ் கோஆகுலேஷனை ரெடி பண்ணுறதுக்கு என்ன ப்ரொபோர்ஷனில் குளோரினையும் காப்பரஸையும் சேர்ப்போம் அப்படின்னா 1:2 ரேஷியோவில் சேர்ப்போம். காப்பரஸை வேறு எப்படி சொல்லலாம்னா ஃபெரஸ் சல்பேட்னு சொல்லுவாங்க. ஸோ குளோரினுக்கும் ஃபெரஸ் சல்பேட்டுக்குமான ப்ரொபோர்ஷன் அப்படின்னாலுமே அது 1:2 தான். தண்ணியில் இருக்கிற ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக லைமையும் சோடாவையும் ஆட் பண்ணுவாங்க. லைம் அண்ட் சோடா ஆர் ஆடட் டு வாட்டர் டு ரிமூவ் தி ஹார்ட்னஸ். இதனால் லைம் அண்ட் சோடா ஆர் ஆடட் டு வாட்டர் ஃபார் வாட்டர் சாஃபனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட்டரை சாஃபன் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிமூவல் ஆஃப் ஹார்ட்னஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஃப்ளோட்டிங் மேட்டரை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் ஸ்க்ரீனிங். மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அண்ட் கொலைடல் பார்ட்டிகளை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் ஃபில்ட்ரேஷன். பேத்தஜெனிக் பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணுறத டிஸ்இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸை செட்டில் பண்ணி ரிமூவ் பண்ணுறத பிளைன் செடிமெண்டேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட், இதுலேயுமே இல்லாத சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதக்கிற ஆயிலையும் கிரீஸும் ரிமூவ் பண்ணுறது ஸ்கிம்மிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை தண்ணியில் இருக்கிற சாண்டு சில்ட்டு பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுற அந்த சேம்பர் வந்து என்னதுன்னு கேட்டாங்கன்னா கிரிட் சேம்பரை வச்சு அதை ரிமூவ் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான மேட்ச் கொஷின்ஸாக கூட அது இருக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேபிளை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவரில் இருக்கிற வாட்டர் வந்து தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான தன்மை வந்து அந்த தண்ணிக்கு இருக்குது. அந்த விஷயத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல்ஃப் பியூரிஃபிகேஷன், தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த வாட்டர் ஆஃப் அ ரிவர் ஹஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி கால்ட் செல்ஃப் பியூரிஃபிகேஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தண்ணி பொல்யூட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த தண்ணியில் இருக்கிற டிஓ லெவலை மெஷர் பண்ணாலே அந்த தண்ணி பொல்யூட் ஆச்சா இல்லையான்னு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இதை தான் இந்த 21 பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம். A rapid test to indicate the intensity of pollution in water இல்லை ரிவர் வாட்டர் இஸ் dissolved oxygen. ஸோ பொல்யூஷனோடைய இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டிஓ லெவலை இண்டிகேட் பண்ணிடும். டிசால்வ்ட் ஆக்சிஜன் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ கம்மியாக இருக்குதுன்னா அப்போ அந்த தண்ணி எவ்வளோ தூரம் பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்றது ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் வாட்டர்
வார்ம் வாட்டரில் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து தேவைப்படுற டிஓ லெவல் என்னன்னு கேட்டாங்கன்னா 1 மில்லிகிராம் பர் லிட்டர். இதே நார்மல் வாட்டர் வந்து அக்வாட்டிக் லைஃபுக்கு அதில் டிஓ எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரில் 4 மில்லிகிராம் பர் லிட்டர். ஸோ வார்ம் வாட்டரில் 1 மில்லிகிராம் பர் லிட்டர், நார்மல் வாட்டரில் 4 மில்லிகிராம் பர் லிட்டர் டிஓ இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி அக்வாட்டிக் லைஃப்ஸ். நெக்ஸ்ட்டு மெத்தமோக்ளோபினிமியா, இது வந்து ஒரு டிசீஸ் நேம். இதை வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் வந்து எதனால் காஸ் ஆகுது, எதனால் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் எக்ஸஸ் ஆஃப் நைட்ரேட் இருந்துச்சு, நிறைய நைட்ரேட் இருந்துச்சு அப்படின்னா அப்போது இந்த டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு பேர் பார்த்துக்கோங்க, மெத்தமோக்ளோபினிமியா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 24th கொஷின் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு தண்ணியில் வந்து எந்த விதமான விச் இஸ் நாட் கெமிக்கலி பியூர், கெமிக்கலி இது பியூரான வாட்டர்னு சொல்ல முடியாது, பட் எந்த விதமான ஹியூமனுக்கு பாதிப்புக்கு கொடுக்குற ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்சஸ் அந்த தண்ணியில் இல்லை அப்படின்னா அந்த தண்ணியை தான் நம்ம போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். So the water which is not chemically pure but does not contain any harmful to human health, then it is called as potable water. அந்த வாட்டர் தான் போர்ட்டபிள் வாட்டர். ஸ்லோஸ் அண்ட் ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 months. ஸோ த பீரியட் ஆஃப் கிளீனிங் ஆஃப் ஸ்லோஸ் அண்ட் ஃபில்டர் வந்து இஸ் அபவுட் 2 to 3 months. நெக்ஸ்ட் த மினிமம் சைஸ் ஆஃப் ஆர்சிசி மேனுவல் கவர்னுடைய சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சீவர் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஆர்சிசி மேனுவல், அந்த மேனுவலுக்கான மினிமம் சைஸ் வந்து 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27th கொஷின், வென் லெவல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரான்ச்சஸ் சீவர் அண்ட் மெயின் இஸ் மோர் தேன் 0.6 மீட்டர், அதை ஜாயின் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணுவோம்னா ட்ராப் மேனுவல் வச்சு ஜாயின் பண்ணுவோம். ஸோ பிரான்ச்சுக்கும் மெயின் சீவருக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் வந்து 0.6 மீட்டரை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா தென் இட் இஸ் ஜாயின்டு பை ட்ராப் மேன்ஹோல். ஒரு சீவேஜினுடைய கலர் வந்து கிரே கலர்ல இருந்து டார்க் கலருக்கு மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகுதுன்னு அர்த்தம்னா அந்த தண்ணியில் இருக்கிற டிஓ வந்து ரொம்பவே குறைஞ்சி போய் 0க்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த தண்ணி வந்து ஆனோரபிக் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இந்த 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. த கலர் ஆஃப் சீவேஜ் சேஞ்சஸ் ஃப்ரம் கிரே டு டார்க், தென் இட் இண்டிகேட்ஸ் the dissolved oxygen is 0 in that particular water, as well as வந்து பார்த்தீங்கன்னா அங்கே anaerobic condition நடக்குது, அந்த சீவேஜில் anaerobic condition இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு குவாகுலண்ட், ஒரு ரொம்ப காமனான குவாகுலண்ட் தான் ஆலம். அந்த ஆலமனுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னா Al2SO4 thrice and 18H2O. ஸோ Al2SO4 thrice 18H2O இஸ் நத்திங் பட் ஆலம். இதுதான் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற குவாகுலண்ட். BOD5 நம்ம டெஸ்ட் பண்ணும் போது டெம்பரேச்சர் எவ்வளோ வச்சுப்போம் அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸில் தான் மோஸ்ட்லி இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ BOD5 test for BOD5 is usually made at a temperature of 20 degrees Celsius. இதே 31 கொஷின் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்தோம் இல்லையா. டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் வந்து எதுக்கு அப்படின்னா டு கில் தி இன்ஃபெக்டிஷியஸ் ஏஜென்ட்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாவோ இல்லை ஃபிசிக்கல் மீன்ஸ் மூலியமாவோ இன்ஃபெக்டிஷியஸ் ஏஜென்ட்ஸை கில் பண்ணுற அந்த ப்ராசஸை தான் நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். The amount of oxygen consumed by sewage from an oxidizing agent like potassium dichromate is termed as chemical oxygen demand. ஸோ ஒரு கெமிக்கலுக்காக ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணுது அப்படின்னா அப்போ அந்த டிமாண்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டுன்னு சொல்லுவோம். The amount of oxygen consumed by sewage, எதுக்காக அந்த சீவேஜ் வந்து ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிக்கிச்சு அப்படின்னா ஃப்ரம் an oxidizing agent like potassium dichromate, அந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்லேருந்து அதை கன்சியூம் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் த ஆயில் அண்ட் கிரீஸ் இஸ் ரிமூவ் பை ஸ்கிம்மிங். இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆயிலையும் கிரீஸையும் ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஸ்கிம்மிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் மெத்தட் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ் என்னன்னா சீவேஜ் இரிகேஷன். ஸோ வந்து இரிகேஷன் பர்பஸ்க்கு அந்த சீவேஜ் வாட்டர் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு நேச்சுரல் மெத்தட் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ், அதை தான் நம்ம வந்து சீவேஜ் இரிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The population equivalent factor for BOD5 is 0.08 kg of BOD5 per day per person. per personக்கு per dayக்கு 0.08 kg of BOD5. இதுதான் population equivalent factor.
இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் ஹீட்டிங் டிவைஸ் வந்து சம்டைம்ஸ் எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க்கில் இருக்கிற டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம சம்டைம்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஹீட்டிங் டிவைஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க்கில் இருக்கிற டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஹீட்டிங் டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லேண்ட் ஃபில்லிருந்து அதிகப்படியான கேஸ் என்ன ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் தான். லேண்ட்ஃபில்லிருந்து அதிகப்படியான கேஸ் என்ன அது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ். நெக்ஸ்ட், த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் ஆர் நோன் டு அக்கர் இன் தி பயாலஜிக்கல் ஆக்ஷன் இன்வால்வ் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ஆனரோபிக் டைஜஷன். ஆனரோபிக் டைஜஷனில் நடக்கிற அந்த பயாலஜிக்கல் ஆக்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் வந்து இந்த ஹைட்ரோலைசிஸ், அசிட்டோஜெனசிஸ், மெத்தனோஜெனசிஸ் தான். இதுதான் இதனுடைய கரெக்ட் சீக்வன்ஸும் கூட. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ், ஹைட்ரோலைசிஸ் ஸ்டேஜில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசிட்டோஜெனசிஸ் ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் அசிட்டோஜெனசிஸ், அதுக்கப்புறம் மெத்தனோஜெனசிஸ். இதுதான் கரெக்டான சீக்வன்ஸ். இந்த ஸ்டேஜ் சீக்வன்ஸ் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு சப்போஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, இல்லை இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், அது தேர்ட் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கரெக்டான சீக்வன்ஸை தான் சூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹைட்ரோலைசிஸ், நெக்ஸ்ட் அசிட்டோஜெனசிஸ், நெக்ஸ்ட் அசிட்டோஜெனசிஸ், நெக்ஸ்ட் மெத்தனோஜெனசிஸ். இந்த ஸ்டேஜ் தான், இந்த சீக்வன்ஸ் தான் கரெக்டான ஆர்டர். ஸோ இதையே நீங்கள் பார்த்துக்கோங்க. வென்டிலேஷன் காலம்னுடைய அப்பர் எண்டில் பார்த்தீங்கன்னா கவுல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து எங்கே ஜென்ரலாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா அப்பர் எண்டில் தான். எங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க? வென்டிலேட்டம் காலமில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 39th கொஸ்டின். கவுல் இஸ் ப்ரொவைடட் அட் அப்பர் எண்ட் ஆஃப் யர் வென்டிலேட்டிங் காலம். நெக்ஸ்ட் 40th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கேஸ் இஸ் கிவன் அவுட் ஆஃப் எ செப்டிக் டேங்க். ஒரு செப்டிக் டேங்க்ல இருந்து என்னென்ன கேஸஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு CO2, மீத்தேன் CH4 அண்ட் ஹைட்ரஜன் சல்பைட் H2S. ஸோ இந்த 3 கேஸும் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அண்ட் ஹைட்ரஜன் சல்பைட். லேண்ட்ஃபில்லில் அதிகப்படியான கேஸ் என்ன ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மீத்தேன். ஸோ அதையுமே நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. த டெக்னிக் விச் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் கேஷியஸ் பொல்யூட்டன் ஃப்ரம் அ எஃப்ளூயன்ட் ஸ்ட்ரீம் ஆர் என்னென்ன டெக்னிக்ஸ் வச்சு நம்ம கேஷியஸ் பொல்யூட்டன்ஸை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்சார்ப்ஷன் டெக்னிக், நெக்ஸ்ட் அட்சார்ப்ஷன், அப்புறம் கம்பஷன், அப்புறம் கேட்டலிட்டிக் ட்ரீட்மெண்ட். இந்த 4 இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா கேஷியஸ் பொல்யூட்டன்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. கார்பேஜ்ன்றது ஒரு ட்ரை வேஸ்ட், அதுதான் கார்பேஜ். இதுதான் 42 கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிட் வாட்டர் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா மைனிங் பண்ணும்போது ஆசிட் வாட்டர். வால்கனோயிக் எரப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமாக ரிலீஸ் ஆகும். ஆட்டோமொபைல்லேருந்து அதிகமாக ரிலீஸ் ஆகிற கேஷியஸ் பொல்யூட்டன்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸில் அதிகமாக ரிலீஸ் ஆகிற கேஷியஸ் பொல்யூட்டன்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃப்ளை ஆஷ். ஸோ ஆசிட் வாட்டருக்கு மைனிங், சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு வால்கனோயிக் எரப்ஷன், கார்பன் மோனாக்சைடுக்கு ஆட்டோமொபைல்ஸ், ஃப்ளை ஆஷ்க்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன். இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேபிள். இதையுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல்கேனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலைசேஷன் பாண்ட் ட்ரீட்மெண்ட் யூனிட் ஃபார் ட்ரீட்டிங் தி சீவேஜ் ஆர் பயோடிகிரேடபிள் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். இதுதான் ஆல்கேனுடைய ரோல். த ரோல் ஆஃப் ஆல்கே இஸ் சிக்னிஃபிகண்ட் இன் ஸ்டெபிலைசேஷன் பாண்ட் ட்ரீட்மெண்ட் யூனிட் ஃபார் ட்ரீட்டிங் தி சீவேஜ் ஆர் பயோடிகிரேடபிள் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். ஸோ சீவேஜையோ இல்லை பயோடிகிரேடபிள் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டையோ ஸ்டெபிலைசேஷன் பாண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அது என்ன பண்ணோம்னா ட்ரீட் பண்ணும். இதுதான் ஆல்கேனுடைய ஒரு மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போடுறோம் இல்லைங்களா, அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஹைப்போக்ளோரினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ளீச்சிங் பவுடர் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹைப்போக்ளோரினேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காப்பர் சல்ஃபேட் வந்து ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆல்கேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ரொம்ப வந்து ஆல்கல்களுடைய க்ரோத் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காப்பர் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணி ஆல்கல் க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, காப்பர் சல்ஃபேட். நெக்ஸ்ட், சிவரேஜ் சிஸ்டம் இஸ் யூஸ்வலி டிசைன் ஃபார் 25 years. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் யூனிட்ஸ்க்கு வந்து டிசைன்டு ஃபார் 15 to 20 years.
ஸோ சிவரேஜ் சிஸ்டம்னு கேட்டிருந்தாங்கன்னா அதனுடைய டிசைன் பீரியட் வந்து பார்த்திங்கும்போது 25 இயர்ஸ்க்கு எய்ம் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் யூனிட் ஒவ்வொரு யூனிட்டுக்குமா டிசைன் பண்ணும் போது 15 to 20 இயர்ஸ் எய்ம் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஷ் சீவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலின் இன் நேச்சராக இருக்கும். இதே வந்து செப்டிக்கான சீவேஜ்னுடைய கேரக்டரிஸ்டிக் பார்க்கும் போது அது வந்து அசிடிக் இன் நேச்சராக இருக்கும். ஸோ த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃப்ரெஷ் அண்ட் செப்டிக் சீவேஜ் இஸ் ஆல்கலின் அண்ட் அசிடிக் ரெஸ்பெக்டிவ்லி. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் சீவேஜ் வந்து ஆல்கலின் இன் நேச்சராக இருக்கும், செப்டிக் சீவேஜ் வந்து அசிடிக் இன் நேச்சராக இருக்கும். For a country like India, where rainfall is confined to one season, the suitable sewerage system will be separate system. ஸோ செப்பரேட் சிஸ்டம் தான் கரெக்டானது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா வேஸ்ட் வாட்டரை தனியாக கலெக்ட் பண்ணுவோம், ரெயின் வாட்டரை தனியாக கலெக்ட் பண்ணுவோம். இது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். ப்ராப்பராக நம்ம வந்து ரெயின் வாட்டரை யூஸ் பண்ணிக்கிறதுக்குமே இது வந்து உபயோகப்படும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் அதுவும் ரெயின்ஃபால் வந்து ஒரு கன்ஃபைன்டு டு ஒன் சீசன் தான் அப்படின்னும் போது இந்த மாதிரியான கண்டிஷனில் எந்த சிஸ்டம் ரொம்பவே சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் சிஸ்டம் தான் சூட்டபிள். இப்போ நம்ம பார்த்த 50 கொஸ்டின்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் கேட்டது தான். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். மெயினாக டிஎன்பிசி ஜேடிஓ ஜேஇ ரெக்ரூட்மெண்ட்டுக்காக படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, நீங்கள் இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் எங்ககிட்ட எதிர்பார்க்குறீங்க, நாங்கள் வந்து ஸ்பீட் பண்ணணுமா, இல்லை வந்து என்ன இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு தேவைப்படுது, அப்படி நாங்கள் ஏதாவது வித்தியாசமான வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கணும், எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் எங்களுக்கு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவோட இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்ஸோட உங்களை நாங்கள் சீக்கிரமாக சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.